God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார், தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள், தேவனுடைய உலகமே ஆவியாய் இருக்கிறது. நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். ஏதாகிலும் ஒன்றை அவர் உங்களுக்கு மாம்சத்திலே தர வேண்டும் என்றால் அவர் ஆவியிலே தந்து அதை மாம்சத்துல தான் கன்வெர்ட் பண்ணுவார். So when you come to spirit, நீங்கள் ஆவிக்குள் வரும்போதுதான் ஆவியில் வருகிறவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார்கள். சோ தேவன் உங்களுக்கு ஒன்றை தரும்போது அது ஆவியா தான் தராரு. அப்ப அவர் ஆவியில தரும்போது நீ அந்த ஸ்டேஷன்ல வந்து நிற்கும் போதுதான் devil knows very well that if you come to the spirit and the spirit alignment, நீ நல்லா you will receive the blessings. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஸ்பிரிட் அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா you will receive the blessings in the form of spirit. ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்குறப்ப அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாருங்க. எப்படி கொடுத்தாரு? புக்கா கொடுத்தாரா? ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு? நகையா கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாரு? உன் ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டேனார். எப்படி? in the form of spirit. in the form of spirit. receive it in Jesus name. come on. அபிஷேகம் அல்ல ஐஸ்வர்யம், அபிஷேகம் அல்ல